எல்லா நெல்லிக்காயும் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ அதுக்கு தாளிச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்திடலாம். நம்ம இந்த ஊறுகாய்க்கு இந்த நல்லெண்ணெய் தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னு கடுகு கொஞ்சம் சேர்த்திடலாங்க. கடுகு பொரியட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச நெல்லிக்காயை இதோட சேர்த்திடலாம். இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம வரமிளகாய் தூளுங்க நம்ம அரைச்சதை இதோட சேர்த்திடலாம். பெருங்காயத்தூள் இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. இல்லைன்னா கருகிரும். இந்த கலர் மாதிரி ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். நல்லா சிம்மிலேயே வச்சு கலந்து கொடுங்க. நல்லா அந்த இப்போ இந்த அளவுக்கு உப்பு எடுத்து சேர்த்திக்கிங்க. நல்லா கலந்து கொடுங்க. உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கலந்து கொடுத்து அப்படியே இறக்கிக்கலாங்க. இந்த ஊறுகாய்க்கு ருசியை கூட்டக்கூடிய இந்த கடுகும் வெந்தய பொடியும் இந்த நல்லெண்ணெய் தாங்க நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இது ஒரு 6 மாதத்து வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்ம சேர்த்துற எண்ணெய் நிறையா சேர்த்திக்கணுங்க. உப்பு அந்தளவுக்கு சேர்த்திக்கணும். அப்போ தான் நம்ம 6 மாதத்து வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ ஈரம் படாத ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதத்து வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இந்த ஊறுகாய் நல்லா வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்ச வெந்தய கடுகு பொடியை சேர்த்திடலாங்க. சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க. நம்ம பாருங்கள், நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஈரம் படாமல் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக 6 மாதத்து வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.